ஓம் சாந்தி. 27/6/2024 இன்றைய முரளியின் முக்கிய சாரம். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் சரீரத்திலிருந்து விடுபட்டு தந்தையிடம் செல்ல வேண்டும். நீங்கள் உடலை கூடவே எடுத்து செல்ல மாட்டீர்கள். ஆகையால் உடலை மறந்து ஆத்மாவை பாருங்கள். கேள்வி: குழந்தைகளாகி நீங்கள் உங்கள் ஆயுளை யோக பலத்தின் மூலமாக அதிகரிப்பதற்கான முயற்சி ஏன் செய்கிறீர்கள்? பதில்: ஏனெனில் தந்தையின் மூலமாக இந்த பிறவியிலேயே அனைத்தும் தெரிந்து கொள்வோம் என்று உங்கள் மனதில் இருக்கிறது. தந்தையின் மூலமாக அனைத்தையும் கேட்க வேண்டும். ஆகையால் யோக பலத்தின் மூலமாக ஆயுளை அதிகரிக்க முயற்சி செய்கிறீர்கள். இப்பொழுதுதான் உங்களுக்கு தந்தையிடமிருந்து அன்பு கிடைக்கிறது. இது போன்ற அன்பு பிறகு முழு கல்பத்திலும் கிடைக்காது. மற்றபடி யார் சரீரத்தை விட்டு சென்று விட்டார்களோ அதற்கு டிராமா என்று சொல்லலாம். அவர்களுக்கு இவ்வளவுதான் நடிப்பிருந்தது. ஓம் சாந்தி. குழந்தைகள் பல பிறவிகளாக மற்ற சத்சங்களுக்கு சென்றிருக்கிறீர்கள். மேலும் இங்கும் வந்துள்ளீர்கள். உண்மையில் இதற்கும் கூட சத்சங்கம் என்று பெயர். உண்மையான சத்சங்கத்தில் சேருபவர்கள் நன்றாக இருப்பார்கள். குழந்தைகளுடைய மனதில் வருகிறது, நாம் முதலில் பக்தி மார்க்கத்தின் சங்கங்களுக்கு சென்றிருந்தோம், இப்பொழுது இங்கு அமர்ந்துள்ளோம். இரவு பகல் வித்தியாசம் இருக்கிறது. இங்கு முதலில் தந்தையின் அன்பு கிடைக்கிறது, பிறகு தந்தைக்கு குழந்தைகளின் அன்பு கிடைக்கிறது. இப்பொழுது இந்த பிறவியில் உங்களுக்கு மாற்றம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. குழந்தைகள் தெரிந்து கொண்டீர்கள், நாம் ஆத்மா, உடல் அல்ல. உடல் சொல்லாது நான் ஆத்மா என்று. ஆத்மாதான் என்னுடைய உடல் என்று கூற முடியும். குழந்தைகள் இதை புரிந்து கொண்டீர்கள். மேலும் தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, எந்த அளவு நீங்கள் ஞான யோகத்தில் உறுதியாகி கொண்டே இருக்கிறீர்களோ ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு அருகாமையில் தெரிய வரும். பல முறை நீங்கள் நடித்திருக்கிறீர்கள். எதையெல்லாம் கூடவே எடுத்து செல்வீர்கள் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். அங்கு என்ன பழக்க வழக்கம் இருக்கும் அனைத்தும் நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். ஆரம்பத்தில் உங்களுக்கு அனைத்து காட்சிகளும் கிடைத்தது. அந்த சமயம் தந்தை மற்றும் ராஜ்யத்தை பற்றி படித்திருந்தீர்கள். பிறகு கடைசியில் கூட அவசியம் உங்களுக்கு நிறைய காட்சிகள் கிடைக்கும். இந்த பிரம்மாவிற்கு கூட இந்த ஞானம் உயர்ந்த சுப்ரீம் தந்தையிடமிருந்து கிடைத்திருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். இவர் பிறகு நமக்கு செய்தி கொடுக்கிறார். பிறகு நாம் மற்றவர்களுக்கு செய்தி கொடுப்போம். தந்தையினுடைய அறிமுகத்தை கொடுத்து அறியாமை தூக்கத்தில் இருந்து எழுப்பிக் கொண்டிருக்கிறீர்கள். பக்தி அறியாமை என்று சொல்லப்படுகிறது. ஞானம் மற்றும் பக்தி தனித்தனியானது. ஆகவே இப்பொழுது உங்களுக்கு ஞானம் கிடைத்து நாடகத்தின் முழு ரகசியங்களையும் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். பாபா அவரே வந்து எனக்குள் பிரவேசம் செய்வார் என்று பிரம்ம பாபாவுக்கு கொஞ்சம் கூட தெரியாமல் இருந்தது. எவ்வளவு அதிசயமாக இருக்கிறது! ஒரு பொழுதும் சிந்தனையில் கூட இல்லாமல் இருந்தது. இங்கு என்ன நடக்கிறது என்று முதலில் ஆச்சரியம் ஏற்பட்டது. நான் யாரை பார்த்து கொண்டிருந்தேனோ அவரிடமிருந்து ஆன்மீக ஈர்ப்பு ஏற்பட்டது. இங்கு என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை. சிவபாபா கவர்ந்து இழுத்தார். அவர் முன்பாக அமர்ந்தவர்களும் தியானத்தில் சென்று விட்டார்கள். தெய்வீக காட்சி கண்டார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். இது என்ன இவ்வாறு என்று. இந்த விஷயங்களை எல்லாம் புரிந்து கொள்வதற்காக மீண்டும் தனிமை தேவைப்பட்டது. அப்போது வைராகியம் ஏற்பட்டது. எங்கே செல்வது? நல்லது, பனாரஸ் செல்கிறேன். இது அவருடைய பாபாவுடைய கவர்ச்சியாக இருந்தது. இவருக்கும் சாட்சாத்காரம் செய்வித்தவுடன் இவ்வளவு பெரிய தொழிலை எல்லாம் விட்டுவிட்டார். பனாரஸுக்கு ஏன் செல்கின்றார் என்று பாவம், மற்றவர்களுக்கு என்ன தெரியும். பிறகு அங்கே தோட்டத்திற்கு சென்றிருக்கிறார். அங்கே பென்சிலை கையில் எடுத்து சுவரின் மீது சக்கரம் வரைந்து கொண்டிருந்தார். பாபா என்ன செய்வித்துக் கொண்டிருந்தார் எதுவுமே தெரியாமல் இருந்தது. இரவில் தூக்கம் வந்துவிட்டது. எங்கேயோ பறந்து செல்கிறேன் என்று நினைத்தார். பிறகு அந்த மாதிரி கீழே வந்த பிறகும் என்ன நடக்கிறது என்றும் எதுவும் தெரியாது.
ஆரம்பத்தில் எவ்வளவு காட்சிகள் ஏற்பட்டது. குழந்தைகள் உட்கார்ந்தபடியே தியானத்தில் சென்றனர். ஆகவே அருகாமையில் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறீர்கள். வரதான் அலட்சியம் மற்றும் கவனம் என்னும் அபிமானத்தை விடுத்து தந்தையின் உதவிக்கு பாத்திரமாகி கல்பமான சுலபமான முயற்சியாளர் ஆகுக. ஸ்லோகன்: வீணாகவும் எதிர்மறையாகவும் வருகின்ற எண்ணங்களை மாற்றி அமைத்து உலக நன்மைக்கான செயலில் ஈடுபடுத்துங்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா சூரிய வம்சம், சந்திர வம்சம் முதலில் வருவதெல்லாம் ஆக எங்கெல்லாம் எப்படி பிறவி எடுக்கிறார்கள் என்பதை ரத்தின சுருக்கமாக கூறுகின்றார். பார்ப்போம். முதலில் சூரிய வம்சம், சந்திர வம்சத்தை சேர்ந்தவர்கள் வருகின்றார்கள் இந்த உலக நாடக மேடையில். யார் தந்தையிடம் நல்ல முறையில் படிக்கின்றார்களோ அவர்கள் வரிசை கிரமத்தில் சூரிய வம்சம் மற்றும் சந்திர வம்சத்தில் பிறவி எடுக்கிறார்கள். அங்கு விகாரத்திற்கான விஷயம் இல்லை. யோக பலத்தினால் ஆத்மா கர்ப்பத்தில் வந்து பிரவேசிக்கிறது. அவர்கள் புரிந்து கொள்வார்கள், என்னுடைய ஆத்மா இந்த உடலில் சென்று பிரவேசமாக போகிறது. என்னுடைய ஆத்மா யோக பலத்தினால் இவ்வுடலை எடுக்கும் என்று வயதானவர்கள் புரிந்து கொள்கின்றார்கள். என்னுடைய ஆத்மா இப்பொழுது மறுபிறவி எடுக்கிறது. என்னிடம் குழந்தை வந்திருக்கிறது என அவருடைய தந்தையும் புரிந்து கொள்கிறார். குழந்தையினுடைய ஆத்மா வந்து கொண்டிருக்கிறது. இதன் காட்சி கூட கிடைக்கிறது. நான் சென்று இன்னொரு உடலில் பிரவேசமாகின்றேன் என்று அவர்களும் புரிந்து கொள்கிறார்கள். இது போன்ற எண்ணமும் எழுகிறது அல்லவா? அவசியம் அந்த இடத்திற்காக சட்டம் இருக்கிறது. குழந்தை எந்த வயதில் உருவாகும், அங்கு அனைத்தும் சரியாக நடக்கிறது. மேலும் பாருங்கள், அதையும் போக போக தெரிந்து கொள்வீர்கள். அனைத்தும் தெரிய வரும். அந்த மாதிரி கிடையாது. இங்கிருப்பது போல் 15-20 வருடத்திலேயே குழந்தை இருக்காது. இல்லை, அங்கு ஆயுள் 150 வருடம் இருக்கிறது. ஆகையால் குழந்தை எப்பொழுது வரும் என்றால், எப்பொழுது பாதி வாழ்க்கைக்கு சிறிது முன் இருக்குமோ அப்பொழுது குழந்தை பிறக்கிறது. ஏனெனில் அங்கு ஆயுள் அதிகமாக இருக்கிறது. ஒன்று ஆண் குழந்தையாக இருக்கும், பிறகு பெண் குழந்தையாகவும் பிறக்கிறது. சட்டம் இருக்கிறது. முதலில் ஆண் குழந்தை, பிறகு பெண்ணின் குழந்தை. விவேகம் சொல்கிறது முதலில் ஆண் குழந்தை பிறக்க வேண்டும். முதலில் ஆண், பிறகு பெண். 8-10 வருடம் கழித்து பிறக்கும். போக போக குழந்தைகளாகிய உங்களுக்கு அனைத்து காட்சிகளும் கிடைக்கும். எப்படி அங்குள்ள பழக்க வழக்கங்கள் இருக்கிறதோ, இந்த அனைத்து புது உலகத்தின் விஷயங்களை தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். தந்தைதான் புது உலகத்தை படைக்கக்கூடியவராக இருக்கிறார். பழக்க வழக்கங்களையும் கூட கண்டிப்பாக கூறுவார். போக போக நிறைய சொல்வார். அதிகமாக காட்சியும் கிடைத்து கொண்டே இருக்கும். குழந்தை எவ்வாறு பிறக்கும் என்றெல்லாம் இவை ஒன்றும் புதிய விஷயம் அல்ல. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா கூறுகிறார், எது எல்லையற்ற அறியாமை என்று கூறுகிறார். பாருங்கள், சத்தியுகம் திரேதாயுகத்தில் எல்லாம் எப்படியெல்லாம் இருக்கிறது, அதன் பிறகு எப்படியெல்லாம் கீழே இறங்கி வருகின்றோம். ஆகவே இப்பொழுது ஒன்று புரிந்து கொள்ள சொல்கிறார். ஒவ்வொரு விஷயத்திலும் கண்கள் தான் ஏமாற்றத்தை கொடுக்கிறது. ஆகையால் சரீரத்தை பார்க்காதீர்கள். நம்முடைய புத்தி சாந்தி தாமம், சுகதாமத்தின் நினைவில் இருக்க வேண்டும். தெய்வீக குணங்களையும் தாரணை செய்ய வேண்டும். உணவு கூட சுத்தமாக சாப்பிட வேண்டும். தேவதைகளினுடையது தூய்மையான உணவாகும். வைஷ்ணவர்கள் என்ற வார்த்தை விஷ்ணுவில் இருந்து வந்திருக்கிறது. தேவதைகள் ஒருபொழுதும் அசுத்தமான பொருட்களை சாப்பிட மாட்டார்கள். விஷ்ணுவினுடைய கோவிலும் இருக்கிறது. அவர்தான் நரன் நாராயணனாகவும் இருக்கிறார். இப்பொழுது லக்ஷ்மி நாராயணன் சாக்காரியாக பூவுடலில் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு 4 கரங்கள் இருக்க முடியாது. ஆனால் பக்தி மார்க்கத்தில் அவர்களுக்கு கூட 4 கரங்கள் கொடுத்திருக்கிறார்கள். எல்லையற்ற அறியாமையை பாருங்கள் எவ்வளவு இருக்கிறது என்று. 4 கரங்களுடைய எந்த மனிதரும் இருக்கவே முடியாது என்று புரிந்து கொள்வதில்லை.
சத்யுகத்தில் 2 கைகள் உடையவர்கள் தான் இருப்பார்கள். பிரம்மாவிற்கு கூட 2 கைகள் தான் இருக்கிறது. பிரம்மாவுடைய மகள் சரஸ்வதி. பிறகு அவரையும் ஒன்றாக இணைத்து 4 கரங்களாக கொடுத்திருக்கிறார்கள். இப்போது சரஸ்வதி பிரம்மாவின் மனைவி கிடையாது. இவர் பிரஜாபிதா பிரம்மாவின் மகளாக இருக்கிறார். எந்த அளவு குழந்தைகள் தத்தெடுத்து இருக்கிறாரோ அந்த அளவு அவருடைய கரங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றன. பிரம்மாவிற்குத்தான் 108 என கைகள் சொல்கிறார்கள். விஷ்ணு அல்லது சங்கரருக்கு அவ்வாறு சொல்வது கிடையாது. பிரம்மாவினுடைய கரங்கள் நிறைய பேர் இருக்கின்றனர். பக்தி மார்க்கத்தில் எதையும் புரிந்து கொள்வதில்லை. பாபா குழந்தைகளுக்கு இந்த ரகசியங்களை எல்லாம் புரிய வைக்கிறார். பாபா நம்மை புத்திசாலியாக மாற்றிவிட்டார் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். மனிதர்கள் கூறுகிறார்கள், நாங்கள் சிவனுடைய பக்தர்களாக இருக்கின்றோம். நல்லது, நீங்கள் சிவனை என்னவென்று புரிந்து இருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். சிவபாபா அனைத்து ஆத்மாக்களின் தந்தையாக இருக்கின்றார். ஆகையால் அவரை பூஜை செய்கின்றனர். முக்கியமான விஷயம் பாபா கூறுகிறார், என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. பாபா இன்றைய முரளியில் ஸ்பெஷல் பாடமாக நமக்கு அவ்யக்த சமிக்சை மே 2024 ஒரு தலைப்பில் கூறுகிறார். அது என்ன தலைப்பு என்றால், குஷினா மகிழ்ச்சி. மகிழ்ச்சி என்ற பொக்கிஷத்தால் நிறைந்த அதிர்ஷ்டசாலி மகிழ்ச்சியானவர் ஆகுங்கள். இன்றைய நாளை தலைப்பில் இந்த கருத்தின் விளக்கம் பார்ப்போம். தற்சமயம் விசேஷமான ரூபத்தில் தனது மனோசக்தியின் மூலம், வார்த்தையின் சக்தியின் மூலம், தனது தொடர்பின் சாயத்தின் மூலம், சம்பந்தத்தின் அன்பினால், குஷி குறையாத பொக்கிஷத்தினால் இடைவிடாது தானம் செய்து கொண்டே இருங்கள். எந்த ஒரு ஆத்மா தொடர்பில் வந்தாலும் குஷியின் பொக்கிஷத்தை நிறைத்து கொண்டு செல்ல வேண்டும். அப்படிப்பட்ட அகண்ட மகாதானி ஆகுங்கள். அப்போது பரோபகாரி என சொல்லலாம். ஓம் சாந்தி. செய்வதெல்லாம் நீதான் பாபா. பாபா நன்றி பாபா, செய்ய வைப்பதெல்லாம் நீதான் பாபா. நீ நினைத்தால் முடியாதது எதுவும் இல்லை, உன் கையை நாங்கள் என்றும் விடுவதில்லை. சிவா பாபா நன்றி பாபா, இங்கு செய்வதெல்லாம் நீதான் பாபா. செய்ய வைப்பதெல்லாம் நீதான் பாபா. நன்றி பாபா, நன்றி பாபா, எல்லாம் தந்தது நீதான் பாபா. நன்றி 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 பாபா. நடக்காத அதிசயங்கள் நடந்தது உன்னாலே, முடியாத செயல்கள் எல்லாம் முடிந்தது உன்னாலே, அது முடிந்தது உன்னாலே. மாறாத சூழ்நிலைகள் மாறியது உன்னாலே, கிடைக்காத வெற்றி எல்லாம் நாடி வந்தது பின்னாலே, அது தேடி வந்தது உன்னாலே. சிவ பாபா நன்றி பாபா, இங்கு செய்வதெல்லாம் நீதான் பாபா. பாபா நன்றி பாபா, செய்ய வைப்பதெல்லாம் நீதான் பாபா. செய்ய வைப்பதெல்லாம் நீதான் பாபா.
ஜென்மங்களின் பாவம் தீர்க்க வைத்தாயே 3 ஜென்மங்கள் சுகத்தை வழங்க வந்தாயே தந்தாயே தந்தாயே உன் அன்பை அள்ளி தந்தாயே அன்பாலே அன்பாலே எங்கள் ஆணவத்தை நீ வென்றாயே உன் அன்பாலே அன்பாலே எங்கள் ஆணவத்தை நீ வென்றாயே உன் அன்பாலே அன்பாலே எங்கள் ஆணவத்தை நீ வென்றாயே பாபா நன்றி பாபா இங்கு செய்வதெல்லாம் நீதான் பாபா பாபா நன்றி பாபா செய்ய வைப்பதெல்லாம் நீதான் பாபா புரியாத புதிரெல்லாம் புரிந்து கொண்டேன் உன்னாலே விலகாத தடைகள் எல்லாம் விலகிவிட்டது உன்னாலே அது விலகிவிட்டது உன்னாலே அழியாத ஞான செல்வம் அடைந்து விட்டேன் உன்னாலே அடங்காத மாயை கூட அடங்கிவிட்டது உன்னாலே அது அடங்கிவிட்டது உன்னாலே சிவ பாபா இங்கு செய்வதெல்லாம் நீதான் பாபா பாபா நன்றி பாபா செய்ய வைப்பதெல்லாம் நீதான் பாபா நீ நினைத்தால் முடியாதது எதுவும் இல்லை உன் கையில் நாங்கள் என்றும் விடுவதில்லை சிவ பாபா நன்றி பாபா இங்கு செய்வதெல்லாம் நீதான் பாபா பாபா நன்றி பாபா செய்ய வைப்பதெல்லாம் நீதான் பாபா